பீதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, உன் ஆடுகளை நன்றாக பார்த்துக்கொள், உன் மண்டையின் மேல் கண்ணும் கருத்துமாயிரு. யூ ஷுட் டேக் குட் கேர் ஆஃப் யுவர் ஷீப்ஸ் அண்ட் கோட்ஸ். நீதிமொழிகள் அதிகாரம் 27 வசனம் 23. நான் நல்லவன், நேர்மையானவன் என்று உலகத்திற்காக நாடகமாக வாழக்கூடாது. உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் சுற்றார் உறவினர்களுக்கும் நல்லவர்களாக வாழ்ந்துவிட்டு உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் வாழாவிட்டால் என்ன பயன் இருக்கின்றது? இதை நம் கடவுள் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் விரும்ப மாட்டார். உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறக்கூடாது. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் எந்த பாத்திரமாக நீங்கள் இருக்கின்றீர்களோ, தந்தையாக அல்லது தாயாக அல்லது பிள்ளைகளாக, அதற்குரிய கடமைகளை செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் நன்மை செய்யாமல் மற்றவர்களுக்கு, ஊருக்கு நல்லது செய்கின்றேன் என்பது நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிக்காத ஒரு செயல். உங்கள் குடும்பத்திற்குரிய கடமையை முதலில் செய்யுங்கள். நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். வாக்குறுதி என்றும் மாறாதவன், வார்த்தையில் வஞ்சகம் இல்லாதவன். வாக்குறுதி என்றும் மாறாதவன், வார்த்தையில் வஞ்சகம் இல்லாதவன். அவனை இறைவன் என்றும் அணைத்து ஆசீர்வதித்திடுவான். அவனை இறைவன் என்றும் அணைத்து ஆசீர்வதித்திடுவான். ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அஞ்சாமல் இருப்பவன் யார்? அருள் நிறைந்த அவர் ஆசிகளை அன்றாடம் பெறுபவன் யார்?